ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரயில்வே பட்ஜெட், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம சவுத் இந்தியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் அண்ட் தென் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவுக்கு புதுசாக ரயில்வே ப்ராஜெக்ட் வரப்போகுது, அண்ட் தென் லாஸ்ட் 3 இயராக நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் தாக்கல் வந்து செலவழிச்சாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு இயருக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் வந்து ரயில்வேக்கு போக்குவரத்து எல்லாத்துக்குமே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பேச போகிறோம்னா, ரயில்வேக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இந்த ஆண்டு, லைக் வந்து 2024 2025 வரையும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 3 இயராக பார்த்தீங்க அப்படின்னா 2022 அண்ட் 2023 வந்து 3862 கோடி வந்து அலோகேட் பண்ணாங்க. அண்ட் தென் 23 அண்ட் 24 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6085 கோடி ஒதுக்கிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட் இயர் 2024 2025 இந்த இயரில் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6362 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேக்காகவோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் ரயில்வே ட்ராக் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும், அம்மா வந்து இன்னும் ஒரு சில இடத்துலலாம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த விஷயம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த 6382 கோடிக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அந்த புது ரயில்வே பட்ஜெட்டெல்லாம் வரப்போகுது, எந்த இடத்துல ரயில்வே திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக சென்னை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த ரயில்வே ட்ராக் வந்து வருது அப்படின்ற அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனும் ஃபுல் ஆகிடுது, பஸ் ஸ்டாண்டும் ஃபுல் ஆகிடுது. அப்படி இருக்க பட்சத்தில் மெயினான ஜங்ஷன் ஒரு 3 இருக்குங்க சென்னையில். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா எக்மோர், அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வில்லிவாக்கம் அண்டு பெரம்பூர். இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல வந்து மெயினான ஜங்ஷன் இருக்குது. ஸோ அந்த மெயினான ஜங்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 3 இடத்துல மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜங்ஷன் நல்லா பெருசாக இருக்குது. லைக் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே டெர்மினல்னு சொல்லுவாங்க. அந்த டெர்மினல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒரு 3 இடத்துல இருக்குது. லைக் அந்த சென்ட்ரல், அண்ட் தென் எக்மோர், அண்ட் தென் வில்லிவாக்கம். ஸோ இந்த ஒரு 3 இடத்துல கூட பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல மட்டும்தான் ஹைலைட்டாக மக்கள் வந்து போக்குவரத்து கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபெசிலிட்டி நல்லா இருக்குல்ல. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரலும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்மோர், இந்த 2 இடத்துல தான் ஓவராலாக ஃபெசிலிட்டி ரயில்வேக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அந்த வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கூட அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பெருசு பண்ண முடியலை. லைக் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டை சேர்ந்தது, எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை சேர்ந்தது எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்றனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல கவர்மெண்ட்னால. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது அந்த 3 கன்சிடர் பண்ணிட்டு 4வதாக ஒரு டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சென்னையில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதை வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல், அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்மோர், அண்ட் தென் வில்லிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வில்லிவாக்கம் ஏன் பண்ணலை அப்படின்னா அதை சுற்றி பெரிய அளவுக்கு லேண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னால அதை கைவிரிச்சிட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு வேறு என்ன தான் இருக்குங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் வந்து போகிறதுக்கு ஃபெசிலிட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அண்ட் தென் பப்ளிக்கு எல்லாருமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சென்ட்ரல் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலும் இருக்குது, எக்மோரும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வில்லிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றி டிராஃபிக்கும் அதிகம். ஸோ பப்ளிக் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தென் மெயினாக லேண்ட் ஃபெசிலிட்டியும் கவர்மெண்ட் கையில் இல்லை அப்படின்றத மையமாக வச்சு வில்லிவாக்கம் டெர்மினல் ஸ்டேஷனை வந்து கைவிட்டுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் வேறு எதை செலக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வில்லிவாக்கத்துக்கு வந்து ப்ரப்போசல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வில்லிவாக்கம் ரயில்வே டெர்மினல் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பேசி எல்லாம் அப்ரூவல் பண்ண நிலமையில் அதை சுற்றி லேண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கைவிட்டுட்டாங்க. அண்ட் தென் பெரம்பூர் எல்லாருக்குமே தெரியும். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனை இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனாக அந்த இடத்த கொண்டு வரலாம். ஸோ இந்த டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனாக என்ன, எதனால் அதை சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 4 ட்ராக் 5 ட்ராக் இருக்குது அப்படின்னா பட் அந்த இடத்துல வர ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நேரத்துலேயே ஒரு 7க்கும் மேற்பட்ட ட்ரெயின் அந்த இடத்துல வரக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு 5 ட்ராக் இருக்குன்னா 5 ரயில் மட்டும்தான் வரும். ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விடுவாங்க. அப்படி விடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ட்ராக்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ கம்மியான ட்ராக் இருக்குது. ஸோ இதை எல்லாமே இணைச்சி ஒரு 4 வே
டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குது. அதை வந்து இந்த 2024-2025 இயரில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா நிர்மலா சீதாராமன் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து இப்போ அந்த 4th டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி மாற்றினாங்க அப்படின்னா சென்னைக்கு பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைமில், லீவ் டைமில் அண்ட் தென் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேலலாம் போயிட்டு வரதுக்கான ஒரு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கஷ்டம் ஒரு 50% கம்மியாகிறதுக்கான ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெயினாக சவுத் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில இடத்துலலாம் ரயில்வே ட்ராக்கை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. லைக் வந்து கிருஷ்ணகிரியில் இப்போ வரைக்குமே ரயில்வே ட்ராக் இல்லை, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரோல்ஸ், மீம்ஸு அண்டு நிறைய பப்ளிக்கு மத்தியில் வந்து விமர்சனங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது சென்னை கிருஷ்ணகிரிக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்ன்றது இருக்குது, கிருஷ்ணகிரியில் மட்டும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கிருஷ்ணகிரிக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே ப்ரௌடாக இருக்கும் இந்த இயரில். ஸோ எல்லாருமே ஒரு கனவாக இருக்குது கிருஷ்ணகிரி பீப்புள்ஸ்க்கு. நானும் ஒரு கிருஷ்ணகிரினா இருக்கிறதுனால எனக்கும் அந்த ஒரு ட்ரீம்ன்றது ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த ரயில்வே பட்ஜெட் தாக்கலில் அந்த ஒரு 6382 கோடி அப்ரூவலில் கிருஷ்ணகிரிக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் சென்னையில் 4-வே ரயில்வே ஸ்டேஷன் அந்த டெர்மினல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா நிறைய பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போது சென்னை கிருஷ்ணகிரி பற்றி தான் சொல்லியிருக்கோம். சென்னையை விட்டுட்டு கிருஷ்ணகிரி நம்ம பேசணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா திண்டிவனம் டு நிறைய ஊருக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிலாம் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் கூட நிறைய வந்து இந்த வே வந்து எங்களுக்கு போட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவில் ரயில்வே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த இடத்துல போட்டால் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவல், லைக் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வரதாலும் சரி, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஊருக்கு போயிட்டு வரதாலும் சரி, இந்த மாதிரிலாம் நேரத்தில் வந்து எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது இந்த ரயில்வே ட்ராக்கு. இதை வந்து மேம்படுத்தினா நல்லாயிருக்கும், இல்லை ஷார்ட்கட்டாக வேறு இடத்துலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாமே இன்னொருத்தர் யாருன்னா பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஊருக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து நான் கிருஷ்ணகிரியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ரயில்வே ட்ராக் வந்து கிருஷ்ணகிரியில் இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ உங்கள் ஊரில் எந்தெந்த ட்ராக்கில் நாங்கள் அவஸ்தப்படுற மாதிரி உங்களுக்கு ட்ராக் இருந்தும் போயிட்டு வரதுக்கு ஃபெசிலிட்டி வந்து ரயில் வந்து கம்மியாக இருக்குது, ட்ராக் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2024 இயரில் உங்களுடைய ஊர்லேயும் ஒரு புதிய ட்ராக் அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய். அண்ட் தென் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ வந்து ரயில்வே அண்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்டான ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.